வணக்கம் உறவுகளே. நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு போடுறோம். கேவிபியிலேருந்து கூரை வீட்டு பயணத்துலேருந்து. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா, ஆற்காடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வந்து விளக்கணாம்போடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மலை இருக்குது, பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து ரோட்டில் விசாரிக்கிறப்போ ஒரு பாய் வந்து ஹெல்ப் பண்ணார், உள்ள ஒரு பாய்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு. அவங்கக்கிட்ட தான் இப்போ நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உள்ளே வாங்க. இப்போ நம்ம பேச போகிற பாய் பேர் பார்த்திங்கன்னா அஜய் பாய். அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு கிளியராக சொல்ல போகிறாரு. பேசலாம் பாய். இந்த ஊர் பேர் வந்து பஞ்சபாண்டவர் மலை. அதாவது பாய்ங்க வந்து பாபா ஆதம் பஹாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் வந்து முதல்ல வந்து சோழர்கள் ஆண்டிருக்கிறாங்க, அப்புறமா பல்லவர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அப்புறமா 1750 ஆற்காடு நவாப் ஆண்டபோது சையத் ஷா மீரா ஹுசைனி என்ற ஹசரத் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்தார். இங்கே இஸ்லாமிய மதத்தை பரப்புறதுக்காக வந்தார். அவருக்கு ஆற்காடு நவாப் வந்து 110 ஏக்கர் நிலம் வந்து கொடுத்து பயிர் தொழில் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே இஸ்லாமிய மதத்தை பரப்புறதுக்காக உத்தரவிட்டார். அவர் கூட வந்து நிறைய சீடர்கள்லாம் வந்தாங்க. அந்த ஹசரத்தோட சமாதி வந்து மலை மேலே இருக்குது, ஒரு பாறைக்கு அடியில் சமாதி ஆகியிருக்கிறாரு. அவரோட சீடர்கள், அவரோட மகன் மகள் எல்லார் சமாதியும் மேலே இருக்குது. அதாவது சோழர்கள் ஆண்டதுக்கு வந்து அந்த கல்வெட்டு எல்லாம் இருக்குது. அந்த பெரிய பாறையில் ஒரு 12 வரி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு 3 வரி, மொத்தம் 15 வரி சோழர்கள் பற்றி எழுதி வச்சுருக்காங்க. அடையாளம் அதான் அவங்க என்ன ஆண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பல்லவர்கள் ஆண்டதுக்கு சான்று வந்து என்னன்னா, இங்கே 7 ரூம் இருக்குது கீழே. அதாவது மலையிலே குறைஞ்சிருக்கிறாங்க. 7 வாசிப்படின்னு சொல்லுவாங்க. அதை 7 ரூம் சொல்லுவாங்க. அதில் குடை கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்குது. அது மாதிரி குளம் இருக்குது ஒன்று. அந்த இவங்க பல்லவர்கள் சோழர்கள் வந்து அந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குளம் வெட்டி மேலே கூட ஜொனம் இருக்குது பெருசாக தண்ணி. அதான் இன்னொரு ஜொனம் கூட இருக்குது சின்னதாக, சூரியன் படாத தண்ணின்னுவாங்க. அதாவது இன்னொன்று கன்னி குளம்னு சொல்லுவாங்க அத்தை. ஆனால் சூரியன் படுத்ததில்லை. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் சூரியன் படுது. அதை பார்த்தவங்க சூரியன் படாத நேரத்தில் பார்த்து சூரியன் படாத தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் படுத்ததில்லை. அதெல்லாம் தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி அந்த பழைய ஆளுங்க வந்து அந்த மஞ்சா தேய்ச்சி குளிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த பாறை இப்போ பார்த்தா தெரியுவாங்க. அது சில பேர் வந்து கன்னிங்க அதை வந்து தேய்ச்சி குளிச்சிருக்காங்கன்னு சொல்லி போட சொல்லுவாங்க. அது மலை மேலே போயிட்டாக்க வந்து கத்துவாங்க, தயிவாலின்னுவாங்க. உருதுல வந்து தயிவாலின்னா தயிர்காரி. அந்த லீ வந்து ஜின்னு வரும், அது ஒரு எக்கோ எதிரொலி. தயிவாலின்னாக்கா அது ஜின்னும். கித்தை பச்சைனாக்கா அது சேன்னும். அந்த பச்சைன்றோம்ல அது அங்கே வந்து ஒரு தமாஷாக இருக்கும். அங்கே மழை போனாங்க. நாங்கள் சின்ன வயசில் போவோம்னா அங்கே எல்லாம் கற்றுவோம். இப்போ இது உள்ள போனோன்னா டிக்கெட் வாங்கிட்டு போனாங்களா? இல்லை, டிக்கெட் எல்லாம் கிடையாது. அப்படியே நாற்காலிகள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது கண்ட்ரோலில். ஓகே. மொத்தம் ஃபென்சிங் போட்டு காவல் வாட்ச்மேன் இருக்கிறாரு, எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த கொரோனா பீரியடில் மட்டும் அலோவ் பண்ணல. இப்போ பாய் மேலே போயிட்டு நமாஸ் பண்ணுறாங்க. அங்கே மசூதி ஒரு மாதிரி இருக்குது. மேலே இருக்குது மசூதி இருக்குது, தர்கா இருக்குது. அதான் சமாதி, அந்த ஹசரத்தோட சமாதி இருக்குது. இந்த நிலம் வந்து வகுப்போட கண்ட்ரோல் இருக்குது. வகுப்போட கண்ட்ரோலில் மலை வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே. அந்த வேலூர்லேருந்து வந்து ஆஃபீஸருங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க பாய். பரவாயில்ல சார். இந்த தகவல் சொல்கிறதுக்கு நம்ம அஜய் பாய் தான். இங்கே தான் அவர் கடை வந்து இருக்குது. இங்கே வந்து வேறு எந்த பிளேஸ்லாம் எதுவும் கடை இல்லை. இங்கே வந்தால் இவர் ஒரு கடை தான் இருக்குது. அவர் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்கள். பிஸ்மில்லா கூல்ட்ரிங்க் சென்டர். ஓகே, பிஸ்மில்லா கூல்ட்ரிங்க் சென்டர் அவர் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வேறு எதுவும் வாங்க முடியாது, இங்கே மட்டும் தான் வாங்க முடியும். அவர்கிட்ட இருக்குது ஓரளவுக்கு ஸ்பெஷாலிட்டி, கூல் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. தகவல் வேணும்னா தமிழ் பேசுகிற அளவு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு, பால் மரமாக சொல்கிறாரு. தான் எந்த டவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது பாருங்க தெரியுதுங்களா? இருங்க, நான் கரெக்டாக காமிக்கிறேன். இது தெரியுது பாருங்கள், மேலே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காப்புல. அது லோக்கலாக என்னன்னு தெரில, மேலே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு. அது வழி எப்படி போகணுன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கிற உறவு வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். பக்கத்தில் வந்து மசூதி இருக்குது. மேலேயும் மசூதி இருக்குது. அது மேலேயும் மசூதி இருக்குங்களாம். இந்த போகிற நுழைவாயில் இந்த பக்கம் தான் போகணும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே உறவுகள், பார்க்குற வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து இந்த இடத்த பார்க்கலாம். மிக அற்புதமான இடம். உள்ளே போகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு வந்தேன்னா அந்த உள்ளே போயிட்டு அதுக்கான வீடியோ பதிவு வந்து நான் போடுறேன். நன்றி, வணக்கம். இப்போ பாய் என்ன சொல்கிறேன்னா, அது பஞ்சபாண்டவர் மலை எதுக்குன்னு சொல்கிறாரு. மேலே ஒரு குளம் இருக்குது, தண்ணி குளம் சின்னதாக ஜொனை. ஆனால் ஜொனைக்கு மேலே பஞ்சபாண்டவர் மலை அந்த 5 பேர் சிற்பம் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, பஞ்சபாண்டவருங்க வந்து இங்கே வசித்தாங்க
அவங்க வந்து அது தெரிஞ்சு பாருங்க பாரு தண்ணி வரது பாருங்க அங்கே தெரியுதுங்க. அது வந்து கஞ்சி வடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இருக்கும் பாருங்க கிராக் ஒன்று தெரியுதுங்களா, ஒரு கிராக். அந்த மேல் பாறை ஒன்று கீழ் பாறை ஒன்று, அங்கே வந்து கஞ்சி வடிச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை என்னன்னாக்கா உள்ள ஒவ்வாளுங்க நிறைய இருக்குது. அது மேலே இருந்து ஒரு ஜொன்ன மாதிரி போகுது. அது உள்ள இறங்கினா திருப்பி அந்த பக்கம் போகும் வழி. நாங்கள் சின்ன வயதில் போவோம், அது அந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் வந்துவிடுவோம். அங்கே வந்து நிறைய வவாலுங்க இருக்குது. அந்த வவாலோட கழிவுங்க நிறைய இருக்குதாங்க. அந்த மழை பெய்கிற தண்ணி வந்து போய் அந்த கழிவுல வரும்போது வெளியே வரும்போது அது கஞ்சி தண்ணி மாதிரி அதை கலராக அதை வந்து பஞ்சப்பாண்டவங்க கஞ்சி வடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஒரு கீழே வந்து பொன்னியம்மன் கோவில். பொன்னியம்மன் கோவில்னாக்கா கோவில் இல்லை, ஒரு கற்பனை. ஓகே. அது ஒரு புத்து இருக்குது, பாம்பு புத்து. அதை வந்து அது வந்து அப்பலேருந்தே இருக்குங்களா இல்லை இப்பயும் இருக்குது? அது அந்த அதே கும்பிடாங்க. உள்ள ஒரு குகை மாதிரி இப்போ சின்னதா அதுக்குள்ள சாமி இருக்குதுன்னு ஒரு இது ஜனங்களுக்கு ஒரு ஐதீகம். ஆனால் யாரும் உள்ள போகல இல்லை, கோயிலில் போகல யாரும். ஆனால் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாராயணபுரம், சின்னத்தக்கை, விழாப்பாக்கம், இன்னும் நிறைய ஊரில் வந்து பொங்கல் வச்சுட்டு போகிறாங்க. வருஷம் வருஷம் ஒருத்தர் 2 முறை வந்து பண்ணுவாங்க பொங்கல். நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்புறமா இது என்னது விருந்து வைப்பாங்க. இங்கே விழாப்பாக்கத்தில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக விருந்து வைப்பாங்க. எல்லாருக்கும் நல்லா கோலாகலமாக செய்வாங்க எல்லாம். அதான் பஞ்சபாண்டமில் ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம். உண்மையான சில விஷயம்லாம் உண்மையாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற விஷயம்லாம் வந்து அவர் நேராகவே போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதான் உண்மை. இருக்கிற உண்மை என்னென்னா அவர் நேராக போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. எங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? நான் காமிக்கிற இடம் தான் அது அந்த கஞ்சி வடிச்ச இடம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி அது அந்த கிராக்கு கீழே வரைஞ்சிது. அது உண்மையான ரீசன் என்னன்னா அங்கே வவ்வால் இருக்கிற அந்த கழிவு வெளியே வந்ததுனால அந்த தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அந்த பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். இதான டீப்பான ஒரு வீடியோ வந்து நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி எதர்ச்சியாக அந்த பக்கம் வந்ததுனால இதை பார்த்தேன், அதனால் இந்த பதிவு போடுறேன். அதுக்கான நேரம் வரப்போ நான் கூடிய விரைவிலே அதுக்கான வீடியோ நான் போடுறேன். நன்றி. வருவேன்.